கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எசேக்கியேல் 3:17 மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். தேவன் தம்முடைய கரத்திலே கருவியாயிருக்கும்படி உங்களை தெரிந்து கொள்ளும்போது பெரிய பொறுப்புகளை கொடுக்கிறார். நீங்கள் ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் அவைகளை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப முக்கியம். நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பட்டணத்திலே தேசத்திலும் காணப்படுகிற அந்த அந்தகார வல்லமைகளை தகர்த்தெறியும்படி ராத்திரி முழுவதும் ஜெபிக்கவும், அதிகாலையில் அவரை தேடவும், திறப்பிலே நின்று தேசத்திற்காக மன்றாடவும் தான் அவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த நடு இரவிலே கரங்களை உயர்த்தி சாத்தானுடைய சதித்திட்டங்களிலிருந்து தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தருளும்படி போராடி ஜெபிப்பது ரொம்ப அவசியம். கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம், தன்னுடைய காலம் குறுகினது என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான். ஆகவே அவன் தன்னுடைய தூதர்களை சேர்த்து கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான். அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் பிரவேசிக்க கூடாதபடி அவர்களை தடை செய்ய பார்க்கிறான். பிரியமானவர்களே, தேவனுடைய பலத்த அபிஷேகம் உங்கள் மேல் காணப்படுகிறது. அந்தகார வல்லமைகளையும், காணக்கூடாத சக்திகளையும், பொல்லாத உலகின் துன்மார்க்கமான காரியங்களையும் கீழ்ப்படுத்துகிற அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேலின் தேவன் உங்கள் தேவன். நீங்கள் கண்மலையைப் போலவும் அசைக்கப்படாதவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் அந்தகார வல்லமைகளை தகர்க்கும்படி வல்லமையும் அதிகாரமும் நிறைந்தவர்களாகவும் காணப்படுகிறீர்கள். அவருக்கு சாட்சியாக விளங்குவீர்கள். தேவனுக்காக ராஜரிக போர் வீரனாய் விளங்கும்படி முன்னேறி செல்வீர்களா? நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்தை உண்மையாய் நிறைவேற்ற உதவி செய்யுங்கப்பா. எங்களை எங்கள் குடும்பங்களுக்கு காவலாளனாக வைத்திருக்கிறீரப்பா. அதிலே நாங்கள் உண்மையாயிருக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடியால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாய் செய்து முடிக்க உதவி செய்வீராக. சத்ருவின் எல்லா தாக்குதல்களிலிருந்து எங்கள் குடும்பங்களை பாதுகாக்க எங்களை ஜாமக்காரராக வைத்திருக்கிறீரே. எங்களுடைய ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய கரம் எங்களுக்காக நீட்டப்படட்டும் அப்பா. எங்களுக்காக நீர் எழுந்தருளுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.